அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, நம்ம வீடு, நம்ம தெருவாக இருக்கட்டும், இல்லை ஊராக இருக்கட்டும், மாவட்டம், மாநிலம், இந்த மாதிரி எந்த ஏரியாவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஒரு தெருவுக்குன்னு எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கடையிலாவது புரோட்டா சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு கடையாவது புரோட்டா கடையாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். புரோட்டா பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கூட புரோட்டானா ரொம்பவும் பிடிக்கும். நம்மளை சுற்றி நிறையா ஷாப்பில், நிறையா கடையில் மைதா மாவுலேருந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ், இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து நிறைய செய்கிறாங்க. நம்ம நிறைய பேர் ஹோட்டலுக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு புரோட்டா தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அப்படிப்பட்ட புரோட்டா சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நன்மை அளிக்குதா, தீமை அளிக்குதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைதா மாவு எதுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கோதுமை மாவுலேருந்து தான் எடுக்கிறாங்கன்னு. ஆனால் கோதுமை மாவு நமக்கு சில நன்மைகள் தருது. ஆனால் மைதா மாவு நமக்கு நன்மைகள் தருதா அப்படின்னா இல்லை. சரி, இப்போ நம்ம மைதா மாவு எதுலேருந்து எடுக்கிறாங்க, மைதா மாவு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன தீமைகள் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ மைதா மாவு பார்த்திங்கன்னா கோதுமை மாவுலேருந்து பென்சோயில் பெராக்சைடு என்ற ரசாயன பொருளை கலந்து மாவு வந்து வெண்மையாகி வெள்ளையாக ஒயிட்டாக்கி எடுக்கிறாங்க. இது தவிர வந்து மாவை மிருதுவாக்க ஒரு ரசாயனம், செயற்கை நீர் உடுகள், தனிமை எண்ணெய்கள், சுவையூட்டுகள், பதப்படுத்தும் பொருட்கள் என சர்க்கரை சத்து என ஏராளமான பொருட்களை சேர்த்து மைதா மாவை தயாரிக்கிறாங்க. எனவே இந்த மாவில் வந்து ஒரு சத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரசாயனம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால மைதா மாவில் எந்த ஒரு சத்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைதா மாவு நமக்கு நிறையா சத்துக்கள் தருதா அப்படின்னா இல்லை. நம்ம மைதா மாவு வச்சு பார்த்திங்கன்னா கேக்கு, பீட்சா, பர்கர், நூடுல்ஸ், ரொட்டி ஏன்னா மைதா மாவுலேருந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த மைதா மாவு யூஸ் பண்ணுறதுனால, நம்ம சாப்பிட்றதுனால அதிகமான சர்க்கரை அளவு வந்து அதிகமாக்குதே தவிர நமக்கு நிறைய பெனிஃபிட் தரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து முதலில் பதப்படுத்தி அதை தவிடு மற்றும் எண்டோஸ்பெர்ம் போன்ற பகுதிகளெல்லாம் நீக்கிடுறாங்க. அதனால் கோதுமை மாவில் உள்ள முக்கியமான நார்ச்சத்துகள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் வந்து நீக்கப்பட்டு விடுகிறது. எனவே மைதாவில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் நீண்ட காலம் வைத்திருக்க முடியாது. சீக்கிரமே அதன் சுவையை இழந்துவிடும். எல்லா சத்துக்களும் நீக்கப்பட்ட பிறகு கிடைக்கும் மைதாவில் ஊட்டச்சத்துக்கள் மிக மிக குறைவு, அதாவது ஊட்டச்சத்துக்கள் கிடையாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மைதா உணவுகளை உட்கொண்டு வந்தால் தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது, நம் உடலுக்கு கிடைக்காது. இதனால் நிறைய தீமைகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படி என்னென்ன கெடுதல் நமக்கு தருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாவுச்சத்து, இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்க செய்யும். அதற்கு தகுந்தாற்போல் இன்சுலின் சுரக்க கணையத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியுள்ளது. இதனால் அதிகமாக மைதா உணவை எடுத்துக்கொள்வது இன்சுலின் எதிர்ப்பை ஏற்படுத்தும். மைதா உணவில் அதிக அளவு எண்ணெய் பயன்படுத்துவதால் கொழுப்பு அதிகமாகி உடல் எடை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீரிழிவு நோயாளிகள் வந்து இந்த மைதா மாவை வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் மருத்துவர்கள் வந்து புரோட்டா, சமோசா, பீட்சா, பர்கர் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கூடாது, சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா டாக்டர் சப்பாத்தி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சப்பாத்தி சாப்பிட்றதுனால கூட சில தட்பவெப்பமை காரணமாக, அதாவது தட்பவெப்பநிலை காரணமாக வந்து நிறைய பேருக்கு வந்து
அந்த சர்க்கரையின் அளவு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகுது கோதுமை சாப்பிட்டாவே. ஸோ அப்போ கோதுமை சாப்பிட்டாலே குறையாதப்ப மைதா மாவு எடுத்துக்கிறதுனால இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம மைதா மாவு வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வரனால எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊட்டச்சத்து சுத்தமாக இருக்கிறதுனால எலும்பினுடைய அடர்த்தியை குறைத்து எலும்பை வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அதாவது எலும்பு வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது ஜீரண கோளாறு. ஸோ மைதா மாவு வந்து நம்ம குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கிடையாது. இயற்கையிலேயே ஒட்டும் தன்மை கொண்டிருப்பதால் குடல் உறுப்புகளும் ஒட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இரைப்பை வந்து அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும். கல்லீரலுடன் வினைபுரிந்து கொழுப்பை பெற காரணமாக அமைகிறது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து மைதாவை நாம் அதிகமாக உணவுகள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைதாவில் வந்து நார்ச்சத்து வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். எனவே இது நம்ம மைதா வந்து நம்ம அதிகமாக உணவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல் பிரச்சனை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் இருதய கோளாறு வரத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ மைதா உணவு சம்மந்தப்பட்டது அதிகமான டிஷ்ஷஸ் வந்து நம்ம சாப்பிட்டு வரதுனால அதிக அளவில் வந்து கொழுப்பு படியும். அதனால் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிந்து உங்களுக்கு இருதய கோளாறு ஏற்படவும் இரத்த குழாய் அடைப்பு போன்ற பல்வித பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து மைதாவை வந்து நிறையா பிளேசஸில், நிறையா ஸ்டேட்டாக இருக்கட்டும், நிறையா இடத்துல வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மைதாவை நம்ம உணவில் அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்பவும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மைதா நம்ம அதிகமாக சேர்த்துக்கூடாது. அதேமாதிரி மைதா வந்து கோதுமையிலேருந்து தான் பிரித்து எடுக்கிறாங்க. இது ஒரு வகையான உணவுப் பொருள் மட்டும்தான். நார்ச்சத்து வந்து மேக்ஸிமம் கிடையாது. ரசாயன பொருட்கள் மிக்ஸ் பண்ணி தான் வந்து இந்த மைதா வந்து வெண்மையாக்கி நமக்கு ரொம்ப சுத்தமாக மாற்றி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தராங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மைதாவை அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்க்காதபடி பார்த்துக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா மைதாவில் வந்து கிழங்கு மாவு கூட ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 100% பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மைதா மாவில் வந்து ஸ்டார்ச் மட்டுமே இருக்கிறதுனால சர்க்கரை சத்து மட்டுமே இருக்கும். நார்ச்சத்து, விட்டமின், புரோட்டீன் இதெல்லாமே வந்து கோதுமை மாவில் இருக்கும், ஆனால் மைதாவில் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் மைதா சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.